ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு புது மூவி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்க தான் ஹீரோயின். இவங்க பேர் வந்து வான். இவங்க வந்து கேட் பேசுற லாங்குவேஜ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஒருத்தவங்க வந்து நான் டாய்லெட் போயிட்டா க்ளீன் பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க வந்து சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு ஆளுக்கு நைன் தான் வந்து ஹீரோயினை போட்டு வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. இது வந்து யூஸ்லெஸ் எபிலிட்டியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயின் நினைச்சிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இது நம்ம ஸ்ட்ரென்த் இல்லை, கேட்டோட லாங்குவேஜ் போய் புரிஞ்சுக்கிறமேம்பாங்க. ஒவ்வொரு கேட்டும் பசிக்குது, அதை கூட இதை கூட அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பேசிட்டு இருக்கும். எனக்கு ஃபிஷ் வேணும், அது வேணும், இது வேணும், நான் ஒரு கேட்டுக்கு வந்து லவ் லெட்டர் எழுதணும், இது அதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கும். இதெல்லாம் கேட்க கேட்க ஹீரோயின்கே வந்து அப்படியே மயக்கமா வந்துடும். லிவிங் ரூமே வந்து கேட் ஃபுல்லா இருக்கும். அப்படியே ஹீரோயினே வந்து அப்படியே டென்ஷன் ஆயிடுவாங்க. நார்மல் பீப்புள் லிவ் பண்ற மாதிரியே நம்ம இல்லையே, இடியட் மாதிரி கேட் லாங்குவேஜ்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோமே, நம்ம எப்படா வெல்தி ஃபேமிலியில வாழுவோம் அப்படின்னு நினைப்பாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்து நானியா தான் வந்து ஒரு வெல்தி ஃபேமிலியில வந்து வேலைக்கு சேர்ந்திருப்பாங்க. அங்க போய் ஹீரோ ஒருத்தவங்க ரூமை கிளீன் பண்ணுவாங்க. யாரோட ரூம்னு பார்த்தா கேட்டுக்கு தான் வந்து அவ்வளோ பெரிய கட்டல் இருக்கும். என்ன கேட்டுக்கா வந்து எக் மாஸ்டர்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே வந்து ஷாக் ஆயிடுவாங்க. என்ன பெட்டை போய் எப்படி வச்சிருக்காங்க, வாயை மூடு, பெட்டுன்னா சொல்லிடாத, இதை வந்து ஆன்சிஸ்டரா வந்து இவங்க வழிபட்டு இருக்கிறாங்க, சரியா, நீ போய் அந்த ஹேர்ஸை மட்டும் கரெக்டா கூட்டிட்டு வந்துரு அப்படிம்பாங்க. இந்த கேட் வந்து ரொம்ப முடியாம இருக்கு, 3 நாளாவே இப்படிதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஃபுட்டு சாப்பாடு எதுவுமே வந்து சாப்பிட்றதில்ல. இதுக்கு பாரு எவ்வளோ எக்ஸ்பென்சிவான திங்ஸ் எல்லாம் தான் வந்து வச்சிருப்பாங்க. கேட்டுக்காகவே ஃபுட்டு வாட்டர் எல்லாமே வந்து அப்ராட்ல இருந்து வந்துட்டு இருக்கு, இதை வந்து கேட்டுன்னு தான் சொல்லிடாதேம்பாங்க. நெக்ஸ்ட் அந்த ரூமை தான் வந்து இவங்க கிளீன் பண்ணலாம்னு சொல்றது பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த டாக்டர் சொல்லுவாரு, இது வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதனால தான் வந்து இது சாப்பிடாம இருக்கு, அதனால இது வந்து ஊசி போட்டு கொண்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. கிராண்ட்மாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த கேட்டை வந்து விட்டுட்டு போயிருப்பாங்க. இதுதான் வந்து ஹீரோ. இதை கேட்டுட்டு தான் வந்து ஹீரோக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி ஆயிருக்கும். ஹீரோ போட்டு வந்து இது வந்து குத்துன்னு குத்துற மாதிரி இருக்கு. ஹீரோவா அவ கல்யாணம் பண்ணிக்க போறது இவங்க தான். அப்பதான் இது வந்து அப்படியே கத்தும். அந்த சவுண்ட் வந்து ஹீரோயின் கேட்டுரும். அப்பனா நான் பேசுறது வந்து நீயாவது புரிஞ்சுக்கிறியா, இல்ல என்ன ஒழுங்கா எனக்காக நீ ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இது வந்து கேட்டை கொலை பண்றதுக்கு ஒத்துக்குவீங்களான்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து ஹீரோ கிட்ட வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. டாக்டர் சொல்றதவே நம்ம கேட்கலாம், எதுக்கு கிட்ட போட்டு ரொம்ப கஷ்டப்படணும்பாங்க. ஐயோ இது சாகிறதுக்கு விருப்பமே இல்லை, டே சாப்பாடு கொடுக்காம தானே நான் இப்படி ஆக்கி இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சிருப்பாங்க. நீ சேவ் பண்ணலாமான்னு யோசிப்பாங்க. இங்க பாரு, நீ மட்டும் இங்க சேவ் பண்ணேன்னா உன்னோட சேலரி வந்து டபுள் மடங்கு இல்லை ட்ரிபிள் மடங்கா கூட ஆயிரும், நல்ல பெட்டரான பிளேஸ்ல இருக்கலாம்பாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே வந்து அதை பத்தி நினைச்சு பார்ப்பாங்க. நமக்கு எதுப்பா இது தேவையில்லாத வேலை, நம்ம வந்து வேலையை பார்க்கலான்ட்டு இன்னொரு பக்கம் யோசிப்பாங்க. இங்க பாரு, நான் சொல்ற மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணேன்னா நான் கண்டிப்பா வந்து உன் பொசிஷனே வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேட் சொல்லிட்டு இருக்கும். லைஃப் ஸ்டைலே ஃபுல்லா வந்து சேஞ்ச் ஆயிடும்னு சொல்லிட்டு. ஆனாலுமே ஹீரோ வந்து இங்க ஃபீல் பண்ணி வேற அழுதுட்டு இருப்பாங்க. அப்பதான் ஊசி எடுத்து இதை போட்டு கொலை பண்ணலான்னு சொல்லிட்டு போவாங்க. கேட் கத்தும். அப்பதான் ஹீரோயினுமே வந்து நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அங்க ரூம்ல இருக்கவங்க எல்லாருமே ஒரு மாதிரி தான் வந்து பார்ப்பாங்க. நானியா இருந்துட்டு இதெல்லாம் பண்றையே அப்படிம்பாங்க. நான் ஒரு டைம் ட்ரை பண்றேன் அப்படிம்பாங்க. அங்க இருந்து தான் வந்து ஹீரோட அம்மா தான் வந்து அங்க இருந்து வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் அவ ட்ரை பண்ணி தான் பாக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. இல்ல இவங்களுக்கு என்ன தெரியுங்காட்டி பேசாம இரு, இவங்க வந்து கிராண்ட்மா விட்டுட்டு போனது இவங்க மெமரியில, என் பையன் நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்தினதுமே இதுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அப்ப கேட்டுமே வந்து காருக்குள்ள இருக்கும். அப்படியே கத்தி கத்தி வந்து ஹீரோ வந்து அப்படியே முழிக்க வச்சிருக்கும். அதைதான் வந்து ஹீரோமே நினைச்சு பார்த்து வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. சாவுல இருந்து எல்லாம் காப்பாத்துறேன், ஏன்னா என்ன சாகடிக்க பாக்குறியாமாங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி பாட்டி தான் வந்து இந்த கேட்டை வந்து கொண்டு வந்தாங்க. அப்ப ரொம்ப குட்டியா இருந்துச்சு, பாட்டியுமே செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த இதுதான் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது நம்ம குடும்பத்திலேயே ஒருத்தவங்களாதான் வந்து நினைக்கிறோம். இதனால நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவோ நன்மை நடந்திருக்கு, இதை நம்ம கண்டிப்பா காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அம்மாவுமே நினைப்பாங்க. உன்னால என்ன முடியுதோ நீ வந்து இதை ட்ரை பண்ணி பாரு அப்படிம்பாங்க. இவ்வளவு டெம்பரேச்சர், அந்த ட்ரிங்க்ஸ், மினரல் வாட்டர் பவுல், அது எல்லாத்தையுமே ஹீரோயின் வந்து அப்படியே வந்து பாப்பாங்க. பாரு கேட்ட பாரு எப்படி எல்லாம் இவங்க வந்து வச்சிருக்கிறாங்க, சீப்புல இருந்து செமையா இருக்கே அப்படிங்கிற மாதிரிதான் வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து இது சாக விடக்கூடாது, ஏன்னா இவங்க இப்படி எல்லாம் வச்சிருக்காங்கல்ல, இதை கண்டிப்பா பொழைக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. நீங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, என்னால முடிஞ்சதை நான் இது பண்றேன்பாங்க. இவள் ட்ரெஸ்ஸை பாருங்க, வெறும் 200 யுவான் தான் இருக்கும், இவ வந்து எப்படி காப்பாத்துவாங்க, நீ வாய மூட, அவ ட்ரை பண்ணட்டும், நீ எதுவும் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இல்ல புவர் நானி போய் எப்படி கியூர் பண்ணுவாங்க, அதான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நீ மட்டும் ஏதாவது சாகடிச்சிட்டேன்னா உன்னை இந்த ஊரை விட்டே வந்து துரத்திடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோயின் வான் பண்ணுவாங்க. ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் தான் வந்து வச்சிருப்பாங்க. அது வந்து சூப்பர் மார்க்கெட்ல இருக்கும். நான் சொன்ன மாதிரி இதை கொடுக்காத, டைஜஸ்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அந்த டாக்டர் ஒரு பக்கம் வேற சொல்லிட்டு இருப்பாரு. ஆனாலுமே வந்து கேட் கிட்ட வந்து அவங்க நீட்டுவாங்க. ஆனா நீட்டினதுக்கு அப்புறம் வந்து அங்க எல்லாருமே வந்து அப்படியே ஷாக் ஆயிடுவாங்க. வேணான்ட்டு எல்லாரும் கத்திட்டு ஓடுவாங்க. ஆனாலுமே அந்த கேட் வாங்கி வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்து சாப்பிடும். என்ன இது எப்படி சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு வந்து அங்க எல்லாருக்குமே வந்து ஆச்சரியமா இருக்கும். கேட்டுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அப்பதான் ஹீரோ மூஞ்சி, அவங்க அம்மா மூஞ்சில, எல்லாரும் மூஞ்சிலுமே வந்து சந்தோஷம் வரும். இது என்னத்தை ரீஃபீட் பண்ண, இதனால வந்து கேட் சாக போகுது, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான், அது என்னன்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை வாங்கி என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. அதனால டாக்டருமே பேப்பரை வாங்கி வந்து செக் பண்ணி பார்த்து ஷாக் ஆயிடுவாரு. இது ஜஸ்ட் ஆர்டினரி சாஸால சூப்பர் மார்க்கெட்ல விற்கிறது தான்,
இது வந்து சிக்கன் ஸ்டார் சேர்ந்து தான் வந்து இது வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. இது நார்மல் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கு கிட்னி ஃபெயிலியர் தான் சொன்னா, "நீ எல்லாம் ஒரு டாக்டரா? உன் மூஞ்சி இதுக்கப்புறம் உன் வீட்டு பக்கம் வந்து காமிச்சிராதேம்பாங்க." "எப்படி?" அப்படிம்பாங்க. 7 நாளா சாப்பிடாம இருந்துச்சு. ஆனாலுமே வந்து நீ சாகடிக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருந்தீல. இன்னைக்கு நல்ல வேளை இவங்க கண்டுபிடிச்சங்காட்டி தான் வந்து என் கேட் உயிரோட இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து டாக்டர வந்து திட்டி விட்டுருவாங்க. இனிமேல் எங்க கண்ணு முன்னாடியே படாதீங்கன்னு சொல்லி டாக்டரையுமே வந்து தொரத்தி விட்டுருவாங்க. தொரத்தி விட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க அம்மா போய் வந்து, "நீ எப்படி இத வந்து இதுக்கு பசியா இருக்குன்னு கண்டுபிடிச்சேம்பாங்க." "ஆமா, இது சாப்பிடல. அதனால தான் வந்து இப்படி இருக்கு. இது வந்து இதோட ஃபுட் ஐட்டம்ஸ வந்து ஏதோ வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. கேட்டுமே அப்படிங்கிற மாரி சொல்லும். "ஃபுட் ஐட்டம் ஏன் இது குடுக்கவே இல்ல? எதுக்கு பிராண்ட சேஞ்ச் பண்ணீங்க?" அப்படிம்பாங்க. "நான்லாம் சேஞ்ச் பண்ணல. இங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்காங்கல்ல, இவங்க தான் வந்து இதெல்லாம் சேஞ்ச் பண்ணாங்கம்பாங்க." "நீ எதுக்கு சேஞ்ச் பண்ண? நியூ ஃபுட் ப்ராடக்ட்ட வந்து எதுக்கு வாங்குன? வேர் ஹவுஸ் ஃபுல்லாவே நியூ ஃபுட் ப்ராடக்ட்ட தான் வந்து பிளேஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு பண்ணேம்பாங்க." "ஆன்டி இல்ல, இது வந்து என் ஃப்ரெண்ட் ஆரம்பிச்ச கம்பெனி. இத சாப்பிட்டா கேட்டுமே நல்லாருக்கும்னு சொல்லிட்டு தான் வந்து நான் ப்ராடக்ட்ட சேஞ்ச் பண்ணேம்பாங்க." "யார் உனக்கு இந்த பர்மிஷன் குடுத்தா? இனிமேல் எதுவும் என்கிட்ட கேட்காம ஏதாவது பண்ணுனேன்னா அவ்ளோதான். ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டு ஒழுங்கா அதோட ஃபுட் ப்ராடக்ட்ட வந்து மாத்தி வையி." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டுருப்பாங்க. "இது ஒரு டைம் ட்ரை பண்ணலாம்ல." அப்படிங்கிற மாரியும் சொல்லிட்டுருப்பாங்க. "அதெல்லாம் இல்ல. நீ ஒழுங்கா இது பண்ணிடு, சேஞ்ச் பண்ணிடும்பாங்க." அதனால சரின்னு சொல்லிட்டு இவளுமே வந்து இவ போய் சாரி கேட்பா. இவ மேல எல்லாருமே வந்து கோவமா தான் இருப்பாங்க. இது வந்து ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. இப்பதான் கேட் வந்து ரொம்ப வந்து நல்லா ஜாலியா விளையாண்டுருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து இவங்க ஃபேமிலியுமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இந்த ஃபேமிலியில இருக்கிற கேட்ட பாருங்க இவங்க எப்படியெல்லாம் பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, இந்த சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து இந்த கேட்டுமே வந்து தூங்கிரும். தூங்குனதுக்கு அப்புறமா வந்து நீ இப்படி பண்ணுனங்காட்டி உன் லைஃபே வந்து சேஞ்ச் ஆயிடுது பாரும்பாங்க. இந்த கேட்டுக்குமே வந்து எல்லாருமே வந்து எல்லா திங்ஸுமே வந்து குடுப்பாங்க. குடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து இவ அப்படியே வந்து உட்காந்துட்டு அவருக்கு போய் காஃபி குடுப்பா. காஃபி குடுத்ததுக்கு அப்புறமா வந்து காஃபி குடுத்து சமாதானப்படுத்தலான்னு தான் வந்து போவா. இவளோட எக்ஸ்பிரஷன் எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. ஹீரோ ஒண்ணும் பெருசாலாம் வந்து கண்டுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீரோயினுமே அந்த கேட் கூட தான் வந்து அப்படியே வந்து விளையாண்டுருப்பா. அப்பதான் அங்கருந்து வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க, "இப்ப நீ வந்து ஸ்பெஷல் கேட்ட பார்க்கறதுக்கான பர்சனல் செக்ரட்டரியா வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்ட. ஃபுல் டைமா இந்த கேட்ட மட்டும் பார்த்துக்கிற வேலைய மட்டும் நீ பார்த்தா போதும். வேற வீட்டு வேலையெல்லாம் நீ ஒண்ணும் பார்க்க வேணாம். உனக்கு சம்பளமுமே வந்து அதிகமாயிருச்சு. இங்க வந்து அவுட்டோர்ல வந்து கார் இருக்கும். உனக்கு நீ வெளிய போகணும்னா எந்த கார வேணாலும் எடுத்துட்டு போம்பாங்க." ஹீரோயின் கிள்ளி பார்ப்பாங்க. என்னடா இது இந்த கேட் சொன்ன மாரி ஒரே நாள்ல வந்து லைஃப் வந்து சேஞ்ச் ஆயிருச்சே அப்படிங்கிற மாரி நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்ப ப்ரமோஷனு, காரு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "அதான் நான் சொன்னேன்ல" அப்படிங்கிற மாரி இருப்பாங்க. "எல்லாமே கனவு மாரி இருக்கே" அப்படிங்கிற மாரி தான் இது பண்ணுவாங்க. "போதுமா? இல்ல வேற ஏதாவது வேணுமா? இங்க பாரு உனக்காக பிரைவேட் ரூம்லாம் இருக்கும்பாங்க." ஹீரோயினுக்குமே வந்து பிரைவேட் ரூம் இருக்கும். அங்க வந்து நெறைய கார்ஸுமே இருக்கும். இதுல எந்த கார வேணுமோ ஹீரோயின் வெளிய போறப்ப செலக்ட் பண்ணிட்டு வந்து போலாம். இத பார்த்துட்டு ஹீரோயின் வந்து "என்னடா இது நம்ம ஒரு ரூம்ல இருந்தோம். இப்ப பாரு எல்லாமே வந்து மாறிடுச்சேன்னு" சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் வந்து அப்படியே வந்து தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே பார்த்து ஹீரோயினுமே வந்து ஷாக் ஆயிருவாங்க. நெக்ஸ்ட் தான் வந்து "அங்க பாரு நான் பொய் சொல்லலேன்னு சொல்லிட்டு இப்பயாவது நம்புறியா? கார பார்த்தியாம்பாங்க." "பார்த்தேன்" அப்படிங்கிற மாரின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. "இப்போ உன்னோட ரூம் பாரு எப்படியெல்லாம் இருக்குதுன்னு" சொல்லிட்டும்பாங்க. ஹீரோயினோட ரூமுமே வந்து நல்லா தான் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இங்க போய் பார்த்தா அவங்க கிராண்ட்மா ஃபோட்டோ பக்கத்திலேயே வந்து இந்த கேட்டோட ஃபோட்டோவுமே வச்சிருப்பாங்க. அப்பதான் இவங்களுக்கு புரியும். இப்ப இவங்க வந்து முன்னோர்களா மாதிரியே வந்து இந்த கேட்டையுமே வந்து அவங்க ரொம்ப மரியாதை குடுத்து ட்ரீட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தான் ஹீரோயின் வந்து புரிஞ்சுப்பாங்க. நம்ம இத நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாரி தான் வந்து ஹீரோயின் நெனச்சுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீரோயின் தான் வந்து அந்த கேட்டுக்கு வந்து குக் பண்ணி வந்து ஏதோ தந்துட்டு இருப்பாங்க. அத ஒரு பவுல்ல எல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. "சீக்கிரம் குடு" அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. அப்ப இந்த கேட் வந்து தள்ளி விட்டுரும். "எனக்கு இதுலலாம் ஒண்ணும் வேணாம். எனக்கு போய் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் தரேன். நான் எவ்ளோ ப்ரீஷியஸான டங்க் தெரியுமா? சைனாலேருந்து வாங்குன கோல்டன் பவுல் எடுத்துட்டு வாங்கும்." அதனால அந்த கோல்டன் பவுல்ல வச்சு குடுத்தங்காட்டி இந்த கேட்டுமே சந்தோஷப்பட்டுட்டு தான் வந்து அத சாப்பிட்டுட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டுமே வந்து இவங்க ஏதோ டேஸ்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி தான் வந்து தந்துட்டு இருப்பாங்க. கேட்டையுமே வந்து அப்படியே தூங்க வைப்பாங்க. கேட் வந்து சன் படணும்னு சொல்லிட்டு தான் வந்து வெயில் கிட்ட வந்து போட்டு வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அதே வந்து எப்படி போடு எல்லாமே வந்து சொல்லிட்டு இருக்கும். ஹீரோயின் வந்து இப்ப கேட்ட பாத்துக்கிற வேலைய மட்டும் பாத்துட்டு இருப்பாங்க. அதனால கேட்டுமே வந்து இப்ப கொஞ்சம் வெயிட், ஹைட் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஹீரோயின் அப்படியே அந்த சீப்பு வச்சு தான் வந்து கேட்டுக்கு அப்படியே வந்து சீவிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து அங்க பாரு எவ்வளோ ஷைனிங்கா இருக்கு. முன்னாடி இருந்ததுக்கு இப்ப பெட்டரா இருக்குன்னு நெனைப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீரோவுமே அங்க வருவாரு. வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படியே பாத்துட்டு வந்து போயிருவாரு. போனதுக்கு அப்புறம் தான் வந்து என்ன நம்ம சரியா கேட்ட பாத்துக்கிறோமா இல்லையான்னு சொல்லிட்டு தான் வந்து நம்மள எக்ஸாமின் பண்ணிக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயின் வந்து அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க அம்மா தான் வந்து "நீ கேட்ட ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன். எங்க கேட்ட காப்பாத்துனதே நீங்க தான்" அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. "என்ன நீங்க இவ்ளோ
நம்புறீங்க. அது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்திலேயே வந்து கேட்ட ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். இத பார்த்துக்கிறது எனக்கு கடமை அப்படிங்கிற மாரியும் சொல்லிட்டு இருப்பாங்க. நீ ரொம்ப வந்து நல்லா பார்த்துக்கிற, இதே மாரியே பார்த்துக்கோ அப்படிங்கிற மாரியும் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படியே இருந்தோம்னா நம்ம லைஃப்மே வந்து ரிலாக்ஸ் ஆயிருமாங்க. ஹீரோயின் கெட்டவ என்ன பண்ணுவான்னா, டாக் ஃபுட் இடத்துல வந்து கொஞ்சம் பாய்சன் ஃபுட்டையுமே வந்து கலந்து வச்சிருப்பா. நெக்ஸ்ட் தான் வந்து இவ ஃபுட்ட மாத்தி வச்சிருப்பாள்ல, அதனால வந்து அந்த கம்பெனியவே வந்து பேண்ட் பண்ணியாச்சு. அதுல வந்து ஏதோ பாய்சன் இருக்கு. அந்த ஃபுட்ட வந்து சாப்பிட்டா கேட்டோட டைஜஸ்டிவ் சிஸ்டம், லிவர் எல்லாமே வந்து இதாயிரும். நீ இந்த சாப்பாட குடுத்தங்காட்டி தான் வந்து அது கிட்னி ஃபெயிலியர் ஆயி சாகுற அளவுக்கு போயிடுச்சும்பாங்க. இல்ல நான் எனக்கு தெரியாது. எனக்கு எப்படி தெரியும்? ஃப்ரெண்டோட கம்பெனி தானே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. இத ஹீரோயின் வந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஃப்ரெண்டோட கம்பெனி அதெல்லாம் இல்ல. இவளுக்கு நான் இருக்கிறது பிடிக்கல. அதனால தான் அப்படிங்கிற மாரி அந்த கேட் சொல்லிட்டு இருக்கும். ஃப்ரெண்டோட கம்பெனியா இருந்தாலுமே வந்து இதுக்கெல்லாம் நீ தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கும். அதனால வந்து இவங்க வந்து இவ்ளோ இது வந்து காம்பன்சேட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி ஒரு அமௌண்ட் வேற சொல்லியிருப்பாங்க. ஹீரோயினே வந்து எனக்கு ஏதாவது நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. நான் பண்ணுனது தப்பு தான் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. கரெக்ட்டா வந்து அவங்க கால் பண்ணுவாரு ஹீரோ. கால் பண்ணி என்ன சொல்லுவாருன்னா, அவங்க அசிஸ்டன்ட்ட கால் பண்ணி அவங்க இவ கூட இருக்கிற என்கேஜ்மெண்ட் வந்து கேன்சல் பண்ணிருங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப பாத்தியா என்ன பகச்சுக்கிட்டேல உனக்கு இதுதான் நிலைமை அப்படிங்கிற மாரி தான் வந்து கேட் நினைச்சிட்டு இருக்கும். இவளுமே வந்து நான் பண்ணது தப்பு தான். எனக்கு ஒரு சான்ஸ் குடுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. இந்த கேட்டுக்காக போய் இப்படிலாம் பண்றீங்களே அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. உன்ட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன்? கேட்டா வந்து நினைக்கல. என் கிராண்ட்மா சாகுறதுக்கு முன்னாடி வந்து இத விட்டுட்டு போனாங்க. இத நாங்க வந்து ஆன்சிஸ்டரா தானே மதிக்கிறோம். இத நீ புரிஞ்சுக்கலன்னு சொல்லிட்டு தான் வந்து அவர் என்கேஜ்மெண்ட்ட வந்து கேன்சல் பண்ணிருவாரு. அப்ப வந்து ஹீரோயின் நிக்கிறத பார்த்ததுக்கு அப்புறமா ஹீரோயினுமே அவருக்கு வந்து கிரீட் பண்ணுவாங்க. கிரீட் பண்ணதுக்கு அப்புறம் இவ அப்படியே வந்து கோவப்பட்டுட்டு தான் இருப்பா. இங்க பாத்தியா இப்படி கேட் கூட இது பண்ணா உனக்கு இதுதான் நிலைமைன்னு சொல்லிட்டு கேட்ட வந்து அப்படியே வந்து சந்தோஷமா இருக்கும். நெக்ஸ்ட் தான் வந்து இவ அப்படியே வந்து டென்ஷன் ஆயிட்டு தான் வந்து கேட்ட பாப்பா. கேட்ட பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாத்துக்கும் காரணம் நீதானா, உன்ன நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாரி வந்து இவ கேட்டு கிட்ட போய் வந்து இவ கோவத்த காட்டிட்டு இருப்பா. நெக்ஸ்ட் வந்து ஹீரோயின் கேட்ட வந்து ரூம்குள்ள கூட்டிட்டு வருவாங்க. நீ எதுவும் பயப்படாத. யாருமே உன்ன புல்லி பண்ணாம நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. உன் டங்க் தான் வந்து ஷார்ப்பா இருக்கு. ஆனாலுமே உன் ஹார்ட் வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு அப்படிங்கிற மாரி தான் வந்து ஹீரோயின் நெனச்சிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டுமே ஹீரோயினுமே வந்து ப்ரமோஷன் கிடைக்குது. அந்த கார் கிடைக்குது. நான் ட்ரீம் மாதிரியே இருக்கு. எல்லாமே வந்து மாறிடுச்சேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே ஒரு பக்கம் வந்து சந்தோஷமா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தியா வீடே இத்துணூண்டு இருக்கும். இப்ப ரூமே எவ்வளோ பெருசு இருக்குமாங்க. இங்க வந்து பெரிய பெரிய வெல்தி ஃபேமிலில வொர்க்கர்ஸ் கூட உட்காந்து 4 சைட் டிஷ் வச்சு சாப்பிடுறதே நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. ஹீரோயினுக்கு வெளிய போகணும்னு நினைச்சாங்கன்னா, அவங்களுக்கு புடிச்ச கார்ல எல்லாம் ஒவ்வொரு டைம் வந்து போயிட்டு வருவாங்க. இந்த கேட்டுமே பாடியுமே வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு நாள் வந்து பெட்டர் ஆயிட்டே இருக்கும். எல்லாத்து கூடயுமே வந்து கேட்டுமே வந்து ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கிறது. இங்க வந்து எவ்ளோ எக்ஸ்பென்சிவ் திங்ஸ உடைக்கிறது, கர்ட்டன கிழிக்கிறது, இந்த மாரி எல்லாம் பண்ணனாலுமே வந்து இவங்க வந்து பெருசா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்து கேட் தான் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு, இப்ப கேட்டோட ஹைட், வெயிட் எல்லாமே வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கும். அப்ப நெறைய பேர்கிட்ட வந்து இவங்க தான் என் கேட்ட காப்பாத்துனாங்கன்னு சொல்லிட்டு வந்து அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப நான் அமேசிங் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாருமே வந்து ரிச் ஃபேமிலி சர்க்கிள்ல இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டயுமே வந்து ஹீரோயின் வந்து இப்ப இன்ட்ரோடியூஸ் ஆயி வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து கேட்ட வச்சுட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க. அப்பதான் ஹீரோவோட அம்மா வந்து ஒரு இவங்க தான் ஜுவல்லரி பிசினஸ் பண்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. என் கேட் வந்து ஏனே தெரியல எதுவுமே வந்து சாப்பிடவே மாட்டேங்குது. கொஞ்சம் வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால ஹீரோயினுமே வந்து போய் தான் வந்து இவங்க வந்து பார்த்துருப்பாங்க. இது ஏன் இப்போ இருக்குன்னு தெரியல. 3 நாளா ஏனே தெரியல விண்டோவே பார்த்துட்டு இருக்கு. சாப்பிடவே மாட்டேங்குது. நானும் ஃபாரின்ல இருந்தாலும் டாக்டர் வந்து கூப்பிட்டு வந்து கன்சல்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. என்னன்னா வந்து இவங்க யார் கூடயோ கனெக்ஷன் ஆயிட்டு தான் வந்து இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவரை தான் பார்த்துட்டு இருக்கேன். அவரை காணான்னு சொல்லிட்டு தான் வந்து இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஐயோ என் ஹஸ்பண்டை காணாமன்னு சொல்லிட்டு தான் வந்து லாஸ்ட் மந்த் இவங்க எங்கேயாவது ஓடி போனாங்களாம். ஆமாம் சீக்கிரட்டாக எங்கேயோ ஓடி போனாங்க. கார்டனில் விளையாண்டுருக்கும் போது அங்கே வந்து ஒரு பெரிய டர்ட்டியாக இருக்கிற ஒரு பிளாக் கேட் கூட வந்து இது பேசிட்டு இருந்துச்சு. அது எனக்கு பிடிக்கல, அதனால அதை துரத்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அதனால தான் வந்து இது இப்படி இருக்குது. இது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால தான் வந்து அவரை நீங்கள் துரத்தி விட்றங்காட்டி தான் வந்து இது வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்குது. இது ஏன்னா இப்போ பூனைகளுக்குமே வந்து லவ் ரொம்ப முக்கியம் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அது பார்க்கவே டர்ட்டியாக இருக்குது, நம்ம ஸ்டேட்டஸ்க்கு இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. என்னதான் இது நம்ம குடும்பமாக இருந்தாலும் இது போய் புவர் ஃபேமிலியில் இருக்கிறவங்க கூட சேர்ந்து தான் ப்ரெக்னென்ட் ஆயிடுச்சுமாங்க. இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, என்னதான் இருந்தாலுமே அது வந்து குழந்தையோட அப்பா தானே, அதை வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுமே வந்து எங்கேயா இருந்தாலும் அந்த கேட்டை வந்து கூட்டிட்டு வாங்க, நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதேம்பாங்க. அந்த கேட்டுமே வந்து இப்போ வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து கேட்டும் இதுவும் 2 பேருமே வந்து அப்படியே சந்தோஷமா இருப்பாங்க. உன்னை நான் மிஸ் பண்ணேன், நீ மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து கொஞ்சிட்டு இருப்பாங்க. இப்போ 2 பேருமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. 2 பேரும் சாப்பிட்றத பார்த்து தான் வந்து எப்படியோ இது புவர் ஃபேமிலியா இருந்தாலுமே இவளுக்கு பிடிச்சங்காட்டி வந்து 2 பேரும் ஒன்னா இருக்கட்டும், இவங்க கல்யாணத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நீ வந்து எப்படியோ எங்க கேட்டை வந்து காப்பாத்திட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க.
காப்பாத்தினங்காட்டி உனக்கு வந்து இந்த சின்ன டோக்கன் ஆஃப் லவ் தான் கொடுக்குறோம், இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. வேணாம் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குமாங்க. அதெல்லாம் இல்லை, என் பூனை காப்பாற்றுறதுக்கு முன்னாடி வந்து இது ஒன்றுமே இல்லை வச்சுக்கோம்பாங்க. அதனால ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தான் வந்து போயிருப்பாங்க. நெக்ஸ்ட்டுமே வந்து இவங்க வந்து நான் என் கேட்டை வந்து காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க வந்து மெசேஜ்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம் தான் வந்து ஹீரோயினுக்குமே வந்து ஒரு கால் வரும். கால் வந்ததுக்கப்புறம் தான் வந்து நெக்ஸ்ட் ஒன்னொருத்தவங்களுமே கேட்டை பார்க்க வந்து ஹீரோயினை வர சொல்லியிருப்பாங்க. அதனால ஹீரோயினுமே வந்து போயிருப்பாங்க. இங்கே வந்து ஒரு லைவ்லேயே வந்து போயிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, என் கேட் ஏன்னு தெரியல இப்படியே உட்காந்துருக்கு. அது டாய்லெட் போகவே வந்து ரெஃப்யூஸ் பண்ணுது, ஏன்னே தெரியல, கொஞ்சம் காப்பாத்துங்க. சரி நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த கேட்டுமே வந்து டாய்லெட் போகாம இதே பொசிஷன்ல இருக்குது, ஏன்னே தெரியல, படுக்கவும் மாட்டேங்குது உட்காரவும் மாட்டேங்குது, ஏன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் அந்த கேட் வந்து ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லு, நான் ஒரு பொசிஷன்ல வந்து டாய்லெட் போயிட்டு இருந்தேன், அதை போய் உங்க வீடியோ எடுத்து தான் வந்து ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த வந்து என்னை எல்லாருமே வந்து ஆன்லைன்ல பார்த்து என்னை என்ன நினைச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க இந்த டாய்லெட் போகிற வீடியோ எதுக்கு நீங்கள் போஸ்ட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. அப்போ அந்த போஸ்ட் நல்லா இருந்துச்சு, அதனால தான் வந்து நான் கேப்சர் பண்ணேன். இதுக்கு எவ்வளோ தெரியுமா வியூஸ் போயிருக்கு, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைச்சிருக்காங்க, கமெண்ட்ஸ் அப்படி இருக்கு இப்படி இருக்குலாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இதுதான் ரீசன். அதுக்கு வந்து ப்ரைவசியாக டாய்லெட் போயிட்டு இருக்கிறத நீங்கள் வீடியோ கேப்சர் பண்ணி போட்டங்காட்டி தான் வந்து அது இப்போ டாய்லெட் போகிறலாம் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டு இருக்கு. இனிமேல் இப்படி பண்ணாதீங்க அப்படிம்பாங்க. இப்போ கூட லைவ்ல தான் போயிட்டு இருக்கு, இதை ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க, அதனால தான் இது கோவமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கு இது பிடிக்கவே இல்லைம்பாங்க. அப்படின்னா நான் இது எல்லாத்தையுமே கழட்டி போட்டுறேன்னு சொல்லிட்டு வந்து கழட்டி போட்டுருவாங்க. அப்பதான் வந்து ஹீரோயின் வந்து ஒரு செப்பரேட் ரூம் மாதிரி செட் பண்ணி தான் வந்து இப்போ டாய்லெட் போவாங்க. அதனால இதுவுமே போய் வந்து டாய்லெட் போயிட்டு இருக்கும். இப்போ டாய்லெட் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. எப்படியோ நீயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டியே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அப்பதான் வந்து இங்கே பார்த்தியா இது டாய்லெட் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இது இந்த ஹெல்ப் வந்து நாங்கள் எப்போவுமே மறக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இவங்களுமே வந்து ஹீரோயினுக்கு வந்து ஏதோ ஒரு கிஃப்ட் தான் வந்து கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து இன்னொருத்தவங்களுக்குமே பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. இப்படியே ஒரு பிஸ்னஸாக எடுத்தோம்னா நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து ரெக்கவரி ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னொரு கேட் வீட்டுக்கு முன்னா போயிருப்பாங்க. என்னன்னே தெரியல, அது எப்போவுமே நான் தான் தூக்கி கொஞ்சிட்டு இருப்பேன், இப்போல்லாம் என்கிட்ட வரவே மாட்டேங்குது, என்னை பார்த்தாவே கோவப்படுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. என்னை ஹக் பண்ணவே மாட்டேங்குதுன்னு. ஏன் இதுன்னா வந்து இவங்க ஒரு பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த பர்ஃப்யூமை போட்டுட்டு நான் போனால் பக்கத்தில் இருக்க கேட்டுமே வந்து நான் டாய்லெட் போகிறேன்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப இதாக பார்த்துட்டு போயிடுச்சு, அதனால தான் எனக்கு உங்களுக்கு பர்ஃப்யூம் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்கள் எதுவும் பர்ஃப்யூம் மாற்றினீங்களாமாங்க? ஆமாம், சைனாலேருந்து புது பர்ஃப்யூம் வர வச்சு மாற்றினேமாங்க. அந்த பர்ஃப்யூமோட ஸ்மெல் இது பிடிக்காம தான் வந்து இது இப்படியெல்லாம் நடந்துக்குது, நீங்கள் போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. என் பர்ஃப்யூம் அப்படியே டாய்லெட் மாதிரியா இதுக்கு ஸ்மெல் பண்ணியிருக்கு அப்படிம்பாங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னங்காட்டி தான் போய் இவங்களுமே அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்துடுவாங்க. இப்போ வந்து அது மறுபடியுமே வந்து அவங்க கிட்ட வந்து சந்தோஷமாக பேசி ஹக் பண்ண ஆரம்பிச்சிடும். இது மறுபடியுமே என்கிட்ட வந்துருச்சு, நீங்கள் காப்பாற்றுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து இதுக்குமே வந்து இவங்க ஒரு செக் போட்டு தந்திருப்பாங்க. ஹீரோயின் ரொம்பவுமே வந்து சந்தோஷப்படுவாங்க. இந்த எங்கள் காரில் போய் வந்து இவங்க ட்ராப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஹீரோயின் வந்து இங்கே வந்து நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. இவங்களை வந்து கேட் விஸ்பர்ஸ்ன்னு தான் வந்து இப்போ கூப்பிடுவாங்க. நிறைய லேடிஸ் வந்து இந்த கேட்டுக்கு இந்த பிரச்சனை, அந்த கேட்டுக்கு அந்த பிரச்சனைலாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இது ஏன்னே தெரியல, என் ஹஸ்பண்ட் மேலே அஃபேர் இருக்கான்லாம் கேட்பாங்க. அப்போ தான் வந்து ஹீரோயின் வந்து ரொம்ப இது பண்ணாதீங்க, ஒவ்வொருத்தராக கூப்பிடுங்கம்பாங்க. உங்கள் கேட் வந்து மிட் நைட்டில் பரி பண்ணிகிட்டே இருக்குன்னா அது ரொம்ப சாப்பிடுச்சுன்னு அர்த்தம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க கேட்ஸுக்குமே வந்து ஹீரோயின் தான் வந்து சொல்யூஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க. இங்கே வந்து இவ கெட்டவளோட ஃபேமிலி தான் இருக்கும், ஒன்னால் வந்து ஃபுட் ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிடுச்சு, ஏதாவது செஞ்சு காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த வாந்தா, அவள் தான் வந்து பிரச்சனை பண்ணிட்டா, இந்த சொல்லி என் கல்யாணத்தையுமே வந்து நிறுத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க ரொம்ப இதாகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்திருப்பாங்க இந்த கேட் விஸ்பர்னு சொல்லிட்டு, அவங்க வந்து பெரிய ஆள் ஆகிட்டாங்க, அதனால நம்ம ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வந்து தேவைப்படாது, அந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் பேன் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு தான் வந்து அங்கே வந்து நியூஸ் போயிட்டுருக்கும். என்கேஜ்மெண்ட்டுமே வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால இவங்க ஸ்டாக் ப்ரைஸ்மே வந்து லோ ஆயிரும். அப்போ தான் வந்து ஃபுட் பிஸ்னஸையுமே வந்து கேட் ஃபுட் பிஸ்னஸ்லையுமே வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருப்பாங்க. அவங்க பிரதருமே வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு இருப்பாங்க. என்னதான் இது அன்லக்கியாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு, இப்போ நம்ம கம்பெனியுமே ஒன்றும் இல்லாமல் பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இவன் வந்து இங்கே சந்தோஷமாக தான் இருப்பா. நீ வந்து இந்த கேட்டை வச்சு சந்தோஷமாக இருக்கியா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு தான் வந்து இவன் வந்து ஹீரோயின் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து கோவப்பட்டு இருப்பா. நெக்ஸ்ட் வந்து கேட்டுமே வந்து நம்ம நல்லா ரெக்கவரி ஆகிட்டே இருக்கு, வெயிட்டுமே நல்லா போட்டிருக்கு, மிசில்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட் கூட தான் வந்து விளையாண்டுருப்பாங்க. அப்போ தான் ஹீரோ வந்து ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் வந்து பார்த்துட்டு போகிறது அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து ஹீரோயின் திங்ஸ் எடுத்துகிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது தான் வந்து அவர் அப்படியே வந்து ஹெல்ப் பண்ணுறது. ஹீரோயின் மலையில் கேட் கூட விளையாண்டுருக்கும் போது தான் இவர் அம்பர்லாம் எடுத்துகிட்டு வருவார். மழை வருது தெரியலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை கேட்டு விளையாடுற டைம் தானேம்பாங்க, விளையாடுற டைமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடாட்டி உனக்கு கோல்டு வந்துடும் சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ தான் பாரு இவன் எல்லாத்தையும் பார்க்கறத விட இவங்களை பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினைப்பாங்க. நெக்ஸ்ட்டுமே வந்து அவர் தான் வந்து டீ வந்து குடிப்பார். டீ குடிச்சதுக்கு அப்புறமா இப்போ சாப்பிடுச்சா, எவ்வளோ சாப்பிடுச்சு அப்படின்னு கேட்டுலாம் வந்து கேட் எவ்வளோ சாப்பிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்து கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து வெளியே
எங்கேயாவது போகிறதா இருந்தால் சொல்லிட்டு போ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இவர் என்ன நம்பலையாக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. இல்லை நீ எங்கே போகிறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும்ல அதுக்காக சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு தான் வந்து ஹீரோயின் வந்து கேட் கூட இருப்பாங்க. அப்போ தான் வந்து ஹீரோயின் வந்து சொல்ல அவனை பற்றி என்ன நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு ஹேண்ட்ஸமாக இருக்கிறான் அப்படிங்கிற நினைப்பாங்க. ஆனாலுமே வந்து நீ எதுவும் வரி பண்ணிட்டு இருக்காத, அவன் அடுத்தவங்கள பார்க்கறதுக்கும் உன்னை பார்க்கறதுக்கும் லுக் வைஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நீ பேசாமல் அவனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன நீ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது, எங்கள் 2 பேருக்கும் குட் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி நீ சொல்கிற, ஆனால் குட் மேட்ச் எல்லாம் இல்லை, அவர் பெரிய யங் மாஸ்டர், நான் ஜஸ்ட் பெட்டோம், மிஸ் மேட்சாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா இவங்க 2 பேத்தையுமே கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட் வந்து நினைச்சிட்டு இருக்கோம். இங்க பாரு நீ கனவுல எல்லாம் கண்டுட்டு இருக்காத, பேசாம போய் நீ தூங்கு, நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்டா வந்து ஹீரோ தான் வந்து கதவை தட்டுவாரு. கதவை தட்டினதுக்கு அப்புறமா வந்து ஏதோ கார்ல போறியா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஏதோ கேட்டுட்டு இருப்பாரு. வேணாம் வேணாம் அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவான கார், எனக்குலாம் அது வேணாம், நான் இப்ப இருக்கிற காரே போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வீக் பார்ட்டி இருக்கு, மாம் ஒன்று வர சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். நம்ம இங்க இருந்தா பேச மாட்டாங்க, இவங்க 2 பேர் பேசுதுன்னு சொல்லிட்டு தான் வந்து கேட்டுமே வந்து இறங்கிடும். இறங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து இது வந்து கிராண்ட்மா மாதிரி கேட்டா அதை காப்பாத்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி இது என் கடமை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயினுமே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சரி நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாரு. இங்க பாரு நீ நான்சென்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத, கேட் மாதிரியே நடந்துக்கோ, எனக்கு அவருக்குலாம் சம்மந்தம் இல்லை, நான் ஒன்ன வேணா நல்லா பார்த்துக்கலாம், அவரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாதும்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீரோயின் பியூட்டிஃபுல்லான ட்ரெஸ்ல தான் அந்த பார்ட்டிக்கு வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு, நான் சூஸ் பண்ணிருந்தாங்க. ஆமா நீ சூஸ் பண்ணங்காட்டி இவ்வளோ அழகா இருக்கும் நான் நினைக்கவே இல்லை, எனக்கு பர்ஃபெக்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு ஹீரோயினுமே ரெடி ஆயிருப்பாங்க. ரெடி ஆகி தான் வந்து ஹீரோயினுமே வந்து பார்ட்டிக்கு கேட்டை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அப்பா இந்த கேட் தான் வந்து ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டு தான் வந்து காசிப் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ரெட் பாட்டில் வச்சிருக்கிறவன் புடிவாதக்காரா, இங்க பாரு புருஷனுக்கு தெரியாம அஃபேர் வச்சிருக்காரா, இது அதுன்னு இருப்பாங்க. இது எல்லாமே நான் ஓல்டு லேடி கூட பார்ட்டிக்கு வரும்போது அவங்க என்கிட்ட காசிப் பேசுவாங்க, அதெல்லாம் நான் தெரிஞ்சு கத்துக்கிட்டேன்பாங்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்து ஹீரோவுமே வந்துடுவார். வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஹீரோயினுமே அப்படி பார்ப்பாங்க. அப்போதான் ஹீரோ வந்து இந்த ட்ரெஸ் வந்து பர்ஃபெக்டாக சூட் ஆகிருக்குது அப்படிம்பாங்க. ஹீரோயினுமே வந்து தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போதான் ஹீரோ வந்து கேட் கிட்ட நைட்டு இவங்களை பிரச்சனை பண்ணாமல் ஒழுங்காக தூங்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. டெஃபினட்டாக இவங்களை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கு போய் கேட்டை பார்த்தாங்கல்ல, அதை பார்த்து தான் வந்து இப்போ அந்த ஃபன் குடும்பம், அந்த கெட்டவளோட குடும்பம் வந்து பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு. இப்போ எல்லா ஷேர்ஸுமே வந்து கம்மியாயிடுச்சு. அவள் இப்போ என்ன பண்ணுறான்னு கேட்டங்காட்டி அவள் என்ன ஒன்றும் இல்லாமல் அப்ராட் போயிட்டா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. நல்ல வேலை இவன் கல்யாணம் பண்ணிக்காமல் போயிட்டா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேட் நினச்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து கேட்டுமே வந்து நினைக்கும், இவங்க 2 பேரும் என்ன பேசவே மாட்டாங்களா, டிவி டிராமால வர மாதிரியே இவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிரியேட் பண்ணி கொடுத்தாலும் ஒன்றும் இல்லை, நைட்டு 3 வேற இருக்கு, இவங்களை ஏதாவது நம்ம தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட் வந்து கீழே ஜம்ப் ஆகும். அப்போ கரெக்டாக ஹீரோயின் விழுக போக மாதிரி இருக்கும்போது தான் வந்து ஹீரோ தான் வந்து அப்படியே ஹீரோயினை பிடிச்சிருவாரு. அப்படியே 2 பேருமே வந்து ஒரு மாதிரி வந்து பார்த்துக்குவாங்க. பார்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உனக்கு எப்படி கேட் லாங்குவேஜ் எல்லாம் புரிஞ்சிச்சுமாங்க, உண்மையாக புரிஞ்சிச்சு தான், நீங்கள் நம்புறீங்களா நம்பலையா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. இல்லை நம்புறேன், அதனால தான் வந்து கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. எவ்வளோ தனியாக டைம் கொடுத்தாலும் இவங்க பேசிக்க மாட்டாங்க போல, நான் தூங்க போகிறேன், நீங்கள் நைட்டில் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு தான் கேட் விட்டுட்டு தான் வந்து போயிடும். ஹீரோவுமே அப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹீரோயின் தான் வந்து இந்த கேட்டுக்கு தான் வந்து அப்படியே சீவி விட்டுட்டு இருப்பாங்க. அவன் ரொம்ப வேலை பார்த்துட்டு இருக்கான், தூங்காமல் இருக்கான், அதனால அவனுக்கு ஒரு காஃபி ரெடி பண்ணி போய் கொடு அப்படிம்பாங்க. நான் போகிறதுக்கு சங்கட்டமாக இருக்குமாங்க, அங்கே பாரு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இது போய் கொடுத்தேன்னா உங்கள் 2 பேருக்குள்ளே ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் ஆகும் தான் கேட் நினச்சிருக்கும். அதனால இங்கே ஹீரோ வந்து ஏதோ ஒர்க் பார்த்துட்டு பிஸியாக இருப்பார். அப்போ தான் ஹீரோக்குமே வந்து அப்படியே தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். அப்பதான் ஹீரோயின் வந்து நீங்க காலையிலேருந்து ரொம்ப பிஸியா வேலை பார்க்குறீங்க, என்னங்க உங்களுக்காக காஃபி கொண்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால காஃபி கப்பை வாங்க போகும்போது அப்படியே 2 பேரோட கையுமே வந்து அப்படியே வந்து டச் ஆகிருக்கும். டச் ஆனதுக்கு அப்புறமா காஃபி கொடுக்க தான் வந்தேன், நான் போறேன்னு சொல்லிட்டு வந்து போயிருப்பாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணாலுமே 2 பேரும் பேசவே மாட்டாங்க போலன்னு சொல்லிட்டு கரண்ட்டை வந்து கேட் வந்து ஆஃப் பண்ணி விட்டுரும். எப்படி இங்க கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, ரொம்ப இருட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் அப்படியே தடவிட்டு இருப்பாங்க. இங்க பாரு வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் வந்து லைட் கொண்டு வருவாரு. என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எதுவும் பயப்படாத நான் இருக்கேன்பாங்க. கரெக்டா வந்து ஹீரோயின் போய் அப்படியே சோஃபால விழுந்துருவாங்க. ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி தான் வந்து பார்த்துக்குவாங்க. உனைய எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. உனக்குமே அவனை பிடிச்சிருக்கு தானே, கிஸ் பண்ணுன்னு கேட் சொல்லு. அதனால ஹீரோயினுமே போய் வந்து ஹீரோ வந்து கிஸ் பண்ண வருவாங்க. அதனால 2 பேருமே அப்படியே வந்து கிஸ் பண்ணிட்டு இவங்களுக்குள்ள வந்து ரொமான்ஸ் நடந்துட்டு இருக்கும். கேட் வந்து எப்பயோ இவங்க 2 பேர் சேர்ந்துட்டாங்கன்னு சந்தோஷப்படுவாங்க. 6 மாசத்துக்கு அப்புறமா இவங்களுக்குள்ள வந்து என்கேஜ்மெண்ட் ஆயிரும். 2 பேருமே வந்து ஹக் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து 1 இயர்க்கு அப்புறமா வந்து ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் வந்து கல்யாணம் ஆகும். கேட்டு தான் வந்து ரிங் வச்சிருக்கும். ரிங் வச்சிருந்தா வந்து கேட் கையால தான் அந்த ரிங்கை வாங்கி தான் வந்து
2 பேரும் ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. இந்த 2 பேரும் கல்யாணத்துக்கு சம்மதமா அப்படிங்கிற மாரி வந்து கேட்டிருப்பாங்க. ஹீரோ, ஹீரோயின் 2 பேருமே வந்து சம்மதம் சொல்லியிருப்பாங்க. அதனால 2 பேருமே வந்து கிஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் சங்கடப்பட்டுப்பாங்க. கேட் தான் வந்து என்ன ஷையான்னு சொல்லிட்டு கேட் தான் வந்து இவங்க 2 பேரையுமே வந்து கிஸ் பண்ண வச்சிருக்கும். அதனால இவங்க 2 பேருமே வந்து அப்படியே தான் வந்து கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு சந்தோஷப்பட்டு தான் வந்து கேட்டுமே வந்து அப்படியே சந்தோஷப்பட்டுருக்கும். கடைசியா என் பேரனுக்கு வந்து ஒய்ஃப் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே வந்து ஒரு கிளினிக் மாரி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் கன்சல்டன்சி கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு தான் வந்து இவங்க எல்லாருமே வந்து இவங்க ஹீரோயின் நல்லா பெட்ட வந்து காப்பாத்துறாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து இங்க எல்லாருமே வந்து கேட்ட கொண்டு வந்துட்டு தான் வந்து அவங்க எல்லாருமே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து நல்லா ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து ஹீரோயினுமே வந்து கேட்ட மடியில வச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோமே வந்து பக்கத்துல இருப்பாங்க. உனக்கு சீக்கிரமா வந்து குழந்தை பிறந்துருமாங்க. ஹீரோயின் வந்து சிரிப்பாங்க. என்னன்னா நீங்க சீக்கிரம் அப்பா ஆகுறீங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நான் அப்பா ஆயிட்டேன், நீ நைட்ல டைப்பர் சேஞ்ச் பண்ணுவாங்க. என்னடா பாட்டிவே டைப்பர் சேஞ்ச் பண்ண சொல்றியா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேட் கேட்கும். ஹீரோயின் நினைப்பாங்க கையில வந்து கேட் இருக்கு, ஆப்போசிட்ல என் ஹஸ்பண்ட் இருக்காரு, வயித்துல குழந்தை, இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன், லைஃபே ஃபுல்ஃபில்ட் ஆன மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயினுமே வந்து சந்தோஷமா இருப்பாங்க. ஹெல்த்தி ஃபேமிலியில கல்யாணம் பண்ணங்காட்டி சந்தோஷமா இல்ல, பூனா லாங்குவேஜ் புரியுறங்காட்டி நான் வந்து சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க சந்தோஷமா இருக்காங்க. இதோட இந்த மூவி முடியுது. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.